கொடைக்கானல் குணா குகை சுற்றுலா தலம் அருகே காட்டெருமை தாக்கியதில் கேரளாவில் இருந்து சுற்றுலா வந்த முதியவர் படுகாயமடைந்தார். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், நடந்ததென்ன? தற்பொழுது அந்த முதியவர் எப்படி இருக்கிறார்? வணக்கம் சலீம். இன்று கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா தலத்திற்கு வந்த கேரளாவை சேர்ந்த ஜானி என்கிற 65 வயது உடைய முதியவரை காட்டெருமை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவர் அங்கு அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது படுகாயம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து அவர் தேனி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கொடைக்கானல் பகுதியை பொறுத்தவரையில அந்த பகுதி முழுவதுமே இந்த காட்டெருமை, யானை போன்ற வன விலங்குகளுடைய நடமாட்டம் அண்மையில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் குறிஞ்சி நகர் பகுதியில மூதாட்டி ஒருவரை காட்டெருமை முட்டியதில் அவர் மரணம் அடைந்திருந்தார். இந்த சூழ்நிலையில தொடர்ந்து வனத்துறையினர் இந்த வனவிலங்குகளை கண்காணித்து பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதிகளுக்கு வராமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்த சூழ்நிலையில இன்றைய தினம் கேரளாவிலிருந்து சுற்றுலா சென்ற 65 முதியவரை காட்டெருமை முட்டிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.